ஸ்லோகத்தின் மூலமாக இந்த காயத்ரிக்கும் இந்த பூர்ண காயத்ரிக்கும் பஞ்சதசி அக்ஷரத்தில் இந்த முதல் கூடத்தில் இருக்கிற அக்ஷரத்துகளுக்கும் சம்பந்தம் என்ன அப்படின்றத விவரிச்சிருக்கிறார். எப்படி விவரிச்சிருக்கார் அப்படின்னா, காமயத்தே காமயத்தே சஹா ககாரஹா அப்படின்ட்டு முதல் எழுத்து ககாரம். நம்ம பஞ்சதசியில் முதல் வாக்பவ கூடத்தில் இருக்கிற முதல் எழுத்து ககாரம். ககாரத்துக்கு தத்து அப்படின்ட்டு காயத்ரி மந்திரத்தில் இருக்கிற தத்து அப்படின்றத ஈக்குவேட் பண்ணியிருக்கார். கா ஈக்குவல் டு தத்து. காமயத்தே ககாரஹா எப்படி அந்த காவும் தத்தும் ஈக்குவேட் ஆகிறது அப்படின்னு பார்த்தேன்னா, ஸ்ருதி வாக்கியம் ஒன்று பிரமாணமாக எடுத்துக்கொண்டு சோ காமயத பகுஸ்யாம் பிரஜாயேய இது அப்படின்ட்டு நம்ம உபனிஷத்து வாக்கியம் பார்த்துருக்கோம். யார் அந்த சோ காமயத அப்படின்னு பார்த்தோன்னா, சஹா பிரம்ம அப்படின்ட்டு. காமோ பிரம்ம, காமோ பிரம்ம இவ அப்படின்ட்டு அந்த காமேஸ்வரன் தான் இங்கே பிரம்மமாக இருக்கிறார். சரி, க அப்படின்னா பிரம்மம்னு தெரிஞ்சு போயிட்டு, அப்போ தத்து அப்படின்றது எப்படி பிரம்மம் ஆறுது அப்படின்னு பார்த்தோன்னா, க ஈக்குவல் டு தத்துன்னு சொல்லியிருக்கோம். அப்போ க பிரம்மம்னா தத்து ஈக்குவல் டு பிரம்மமாக இருக்கணும். அப்போ எப்படி பிரம்மம் ஆகிறது அப்படின்னு பார்த்தேன்னா, ஓம் தத் சதிதி நிர்தேசா பிரம்மணஸ்திரிவித ஸ்மிருதா அப்படின்னு சொன்னதுனால ஓங்காரம் தத்து சத்து மூணுமே பிரம்ம பதமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்மிருதி வச்சனத்தினால, கீதா வச்சனத்தினால. அதனால ககாரஹா பிரம்ம, தத்தும் பிரம்ம. அதனால க ஈக்குவல் டு தத்து அப்படின்ட்டு முதல் அக்ஷரத்துக்கு தத்பதஸ்ய அர்த்தஹா அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது சவிதுஹு வரேண்யம், வரேண்யம் வை வரேண்யம் ஸ்ரேஷ்டம் விதிய வர்ணார்த்தஹா அப்படின்ட்டு ரெண்டாவது பாதம் அந்த மந்திரத்தில். சவிதுஹு வரேண்யம் அப்படின்றது தான் ஈக்குவல் டு ரெண்டாவது அக்ஷரமான ஏ. ஏன்றது ஏ என்ற அக்ஷரத்துக்கு சவிதுஹு வரேண்யம். எப்படி இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்றார் அப்படின்னு பார்த்தேன்னா, சவிதுஹு, சவிதுஹுன்னா பிரசவிதுஹு, பிரகர்ஷேன சவிதுஹு பிரசவிதுஹு. யாரு? அம்பாள், காமேஸ்வரி. இந்த காமேஸ்வரி தான் அங்கே வந்து பிரசவிதுவா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வரேண்யம் சிரேஷ்டமான, உத்தமம் இல்லைன்னா சிரேஷ்டம் அப்படின்றது அதுதான் த்விதீய வர்ணார்த்தா. பிரசவிதுஹு ஈக்குவல் டு ஏ, அம்பாள் தான் ஏ அப்படின்றது. காமேஸ்வரி தான் முதல்ல பிரம்ம காமேஸ்வரன் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்றது ஏகாரத்துக்கு அம்பாள் அப்படின்றது எப்படி வருது அப்படின்னா, ஏகாரம் வந்து திரிகோணாத்மகம் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. இது ஏகாதசம் ஆதாரம் கோணத்ரயாத்மகம் அத்யாபி ஜெகத் அத்யாபி திருஷ்யத்தே அப்படின்ட்டு நம்ம கீதா இதில் தெய்வீ மகாத்மத்தில் படிச்சுட்டு இருக்கோம். எது ஏகாதசம் ஆதாரம் பீஜம் கோணத்ரயாத்மகம் அத்யாபி ஜெகத் எத்ராபி திருஷ்யத்தே அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கிறதுனால ஏகாரம் அங்கே யோனிஹி காரணம், ஜெகத் காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால பிரசவிதுஹு காரணம், யோனிஹி அம்பாள், ஏகாரம் யோனிஹி, சவிதுஹு வரேண்யம் யோனிஹி. அதனால ஏகாரம் ஈக்குவல் டு சவிதுஹு வரேண்யம் அப்படின்றது ஈக்குவேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம தற்பதத்துக்கு ககாரஹா, ஏகாரத்துக்கு சவிதுஹு வரேண்யம். மூன்றாவது சர்வாந்தர்பூதம் ததது பர்கோ தேவஸ்ய தி இது துரியார்த்தா அப்படின்ட்டு மூணாவது பதத்துக்கு அந்த மந்திரத்தில் மூணாவது பதம் என்னது? இந்த மூணாவது எழுத்து என்னது அப்படின்னு பார்த்தேன்னா, ஈகாரம் தான் மூன்றாவது எழுத்து. ஈகாரம் எப்படி ஈக்குவல் டு பர்கோ தேவஸ்ய தி ஆறது அப்படின்னு பார்த்தேன்னா, பர்கஹா அப்படின்னா ஆதாரம் அப்படின்ட்டு பொருள். சர்வாந்தர்பூதமாக இருந்து கொண்டு, சர்வாந்தர்பூதமாக எல்லாம் அந்தர்யாமியாக நம்ம எல்லோரும் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு, அந்த பிரம்மமானது அந்தர்யாமியாக இருந்து கொண்டு, அந்தர்யாமி பிராமணத்தை பிரதானத்தில் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அது அந்தர்யாமியாக இருந்து கொண்டு ததது தாரை தி தீனா தாரயதி, தாரயதி இது தி அப்படின்றதுனால நம்முடைய இதயத்தில் தேவஸ்ய அப்படின்னா தியோதனா தேவஸ்ய நம்முடைய அந்தர்யாமியாக இருந்து கொண்டு நான் 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 என்று ஒழித்து கொண்டிருக்கிறதுனால வர்கோதேவஸ்ய தி நம்முடைய அந்தர்யாமியாக இருந்து கொண்டு நான் 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 என்று ஒழித்து கொண்டிருக்கின்ற அந்த ஜெகத் ஆதாரமாக இருக்கின்ற அந்த அம்பாளானது ஈகார ரூபா அப்படின்ட்டு துரியார்த்தகா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அம்பாள் தான் வர்கோதேவஸ்ய தீமகின்னு சொல்லப்பட்டிருக்கிற
அந்த அம்பாள் ஈக்குவல் டு ஈகாரஹா துரியார்த்தஹா அப்படின்ட்டு. ஜென்ரலாக துரியம் அப்படின்னு சொன்னால் நாலாவதுன்னு அர்த்தம். இப்போ நம்மளுக்கு மூன்றாவது எழுத்து தானே ஈ, இங்கே க ஏ ஈன்றது மூன்றாவது எழுத்து. எப்படி துரியார்த்தஹா அப்படின்னு ஆச்சு அப்படின்னா துரிய அர்த்தஹா அப்படின்றார். அப்போ நாலாவது எழுத்துடைய அர்த்தம் அப்படின்றார். நாலாவது எழுத்துடைய அர்த்தம்னா அ ஆ இல ஈன்றது நாலாவது எழுத்து, அதனால ஈகாரம் வந்து துரியார்த்தஹா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரைட்டா? இப்போ க ஏ ஈ ஆயிடுத்து. ஸோ தத்து ஈக்குவல் டு ககாரஹா, சவிதுஹு வரேண்யம் ஈக்குவல் டு ஏகாரஹா, வர்கோ தேவஸ்ய தி அப்படின்றது ஈகாரஹா. அடுத்தது மஹி. இப்போ வந்து தத்து சவிதுஹு வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தி மஹி, மஹி ஈக்குவல் டு லகாரஹா அப்படின்ட்டு சொல்லியிருக்கார். எப்படி? பிருத்திவி மஹி லகாரஹா அப்படின்னு சொல்லியிருக்கார். பிருத்திவி மஹி அப்படின்னா பூமி, பூமண்டலம், பூமண்டலமேவ லகாரஹா அப்படின்னு ஒரு ஸ்ருதி வாக்கியம் ஒரு ஸ்ருதி வாக்கியம் இருக்கின்றது. அந்த ஸ்ருதி வாக்கியத்தை கொண்டு லம் பிருத்திவியாத்மனே கந்தம் கல்பயாமி நமஹா, லம் பிருத்திவியாத்மனே அப்படின்னு சொல்றதுனால லகாரஹா ஈக்குவல் டு பிருத்திவி மஹி அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ க ஏ இ ல ஈக்குவல் டு மஹி. மீதி இருக்கிறது திருத்தீய துரிய அங்கிரி அங்கிரிகா போதிகா மாயா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா திருத்தீய துரிய அங்கிரிகா, திருத்தீய மூன்றாவது பாதமாகவும் நான்காவது பாதமாகவும் இருக்கின்ற அங்கிரி அப்படின்னா, அங்கிரினா பாதம், நான்காவது பாதம் எதை போதிக்கின்றதுன்னா மாயையை போதிக்கின்றது. முன்னாடி ஈஸ்வர் சார் சொன்ன மாதிரி ஹ்ரீம் அப்படின்ற எழுத்து வந்து பிரகிருதி, மூல பிரகிருதியை சொல்றதுன்னா மாயையை தான் குறிக்கின்றதாங்க. ஸோ திருத்தீய சதுர்த்த பாதம் வந்து ஹ்ரீம் என்ற எழுத்தினால மாயையை குறிக்கின்றது. அது எப்படி ஆகிறது அப்படின்னா ஹிருல்லேகா, ஹிருதயாகார வாசினி ஹிருல்லேகா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால நம்ம அம்பாள் வந்து ஹ்ரீம் அப்படின்ற ஹிருல்லேகாவா நம்ம உள்ள நம்ம ஹிருதய ஆகாசத்தில் உட்கார்ந்துருக்காள் அப்படின்றதுனால இந்த மூணாவது பாதமான நாலாவது பாதம் ஹ்ரீம் எழுத்தோட அங்கே அன்வயப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த தீமஹி தீயஹா யோனஹா யோ யஹா நஹா பிரச்சோதயாத், அந்த எந்த புத்தியானது அம்பாள் கிட்ட இருக்கோ அது நம்மளுடைய புத்தியை பிரச்சோதயாத் பிரகர்ஷேன சோதயாத், நன்னா தூண்டட்டும் அப்படின்றது தான் அந்த மந்திரத்தோட அர்த்தம். நான்காவது பாதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தேன்னா பரோ ரஜசே சாவதோம் அப்படின்ட்டு. பரஹா ரஜசே பரஹா அப்படின்னா மூன்று குணங்களுக்கும் அப்பாற்பட்டதுமான அதீதமான அம்பாள் ஓம்காரம். பரோரஜசே சாவதோம். ஓங்காரத்துக்கு வந்து ரெண்டு விதமாகவும் சொல்லப்பட்டிருக்குது, பரம் அபரமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அதை வந்து லக்ஷண ரூபேன அந்த பிரம்மத்தை சகுணமா நம்ம லக்ஷணத்தை வச்சுண்டு சொல்ல முடியும். லக்ஷணத்தினால் சொல்லவும் முடியாதுன்னா அபரமாகவும் நிர்குண பிரம்மமாகவும் சொல்லப்பட அந்த ஓங்காரத்துக்கு. அது எப்படி அப்படின்னா லக்ஷ்யார்த்தா லக்ஷணாகம்யா அப்படின்ட்டு ரெண்டு விதமாகவும் அம்பாளை வந்து சொல்லப்பட்டிருக்கு லலிதா சஹஸ்ரநாமத்தில். யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசகா அப்படின்னு சொல்லப்பட்டதுனால லட்சியத்தால் சொல்ல முடியாது, மனசினால அறிய முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதே வேதமானது எப்படி சொல்றது? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்ட்டு பிரம்ம லட்சணத்தினால பிரம்மத்தை காமிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனால லக்ஷ்யார்த்தா லக்ஷணாகம்யா அப்படின்னு எப்படி நம்ம லலிதாசாசனம் சொல்லப்பட்டிருக்கிறோம், அந்த ஓங்காரமானது பரோரஜசே சாவதோம் அப்படின்ட்டு அங்க அந்த நாலாவது மூணாவது பாதமானது ரீங்காரத்துக்கு மாயைக்கு அங்க ஈக்குவேட் பண்ணப்பட்டிருக்குது. இப்படி க ஏ இ ல ஹ்ரீம் அப்படின்றது இந்த பூர்ண காயத்ரியான மந்திரத்துக்கு அப்படி அன்வயப்படுத்திருக்கிறார் நம்மளுடைய பாஸ்கர் ராயர் அப்படின்றவர். இதே மாதிரி ரெண்டாவது கூட்டமுக்கும் மூணாவது கூட்டத்துக்கும் இதே மாதிரி தான். எப்படி அதில் வந்து இந்த அக்ஷரங்கள் வித்தியாசப்படுறதுனால ரெண்டாவது கூட்டமான ஹ அப்படின்ற முதல் அக்ஷரத்துக்கு தத்து அப்படின்னும், சாக்கு வரேண்யம் அப்படின்ட்டும், சவிதுகு அப்படின்ட்டு, காக்கு வரேண்யம் அப்படின்னும், லாக்கு திருப்பி பிருத்திவி அப்படின்ட்டும், லாக்கு வந்து மஹி அப்படின்றும், தியோயோனஹா பிரச்சோதயாத் பரோரஜசே சாவதம் ஹ்ரீம்கும் அப்படின்ட்டும் அந்த ரெண்டாவது கூட்டத்துக்கும் அன்வயம் பண்ணியிருக்கார். மூணாவது கூட்டத்துக்கும் அதே மாதிரி சாக்கு தத்து சபிதுகு, அதுக்கப்புறம் வந்து
ரெண்டாவது எழுத்தான ககாரத்துக்கு வந்து பர்கோ தேவசிய தி, லகாரத்துக்கு திருப்பி மகி, ஹ்ரீம்க்கு வந்து தியோயோனஹா பிரச்சோதயாத் பரோராஜசே சாவதோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ இப்படி நீங்கள் ஒரு கூடமான இருக்கிற பஞ்சதசி மந்திரத்தில் ஜபம் பண்ணாவே ஒரு காயத்ரி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு காயத்ரி நீங்கள் மந்திர ஜபம் பண்ண மாதிரி ஆயிடுது. அப்போ சதுஷ்பதா காயத்ரி. அப்போ 3 கூடங்கள் நீங்கள் ஜபம் பண்ணேன்னா, ஒரு பஞ்சதசி மந்திரம் நீங்கள் ஜபம் பண்ணேன்னா 3 தடவை நாம் பூர்ண காயத்ரி ஜபம் பண்ணுற மாதிரி ஆயிடுது. இதுதான் அங்கே பரிவசாரஸ்லேயே பாஸ்கர் ராயர் இந்த பஞ்சதசி மந்திரத்துக்கும் பூர்ண காயத்ரிங்கிறதுக்கு சம்பந்தத்தை எடுத்துரைக்கிறார். இதுக்கப்புறம் அவர் நிறைய அர்த்தங்கள், பாவார்த்தம், அப்புறம் மகா தத்துவார்த்தம், தத்துவமசி எப்படி இந்த அர்த்தத்தோடு வருது அப்படின்றது எல்லாத்தையும் நிறைய விஸ்தாரமாக சொல்லியிருக்கார். இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நமோ நமஹ. सुष्ठु प्रतिपादितो वर्तते अधुना